அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சைட் வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் vlog. கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கைஸில் ரொம்ப நாளாக காயப்பட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல் vlog இது வரைக்கும் நம்ம போடவே இல்லை. கத்தாரில் இருக்கும்போதும் சரி, எல்லாமே ஷார்ட்ஸாகவே போய்கிட்டு இருந்துச்சு. சரி, இன்றைக்கி நம்ம ஃபுல் vlog கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்திருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம vlogல போவோம். ராம்நாட்டில் இருந்து பாம்பனுக்கு தான் இப்போ நான் போக போகிறது. நான் இன்ட்ரோ வீடியோ நான் எடுக்கவே இல்லைங்க. இப்போ தான் நான் இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறேன். மணியை பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 1:10 ஆகுது நைட்டு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஷார்ட்ஸ் வீடியோவெலாம் நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் நிறையா வரும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. நிறையா நல்ல வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவு தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். சரி கைஸ், இப்போ நம்ம ராம்நாடு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு போகலாம். ஆனால் என் மாமா மகனுக்கு ஃபோன் அடிச்சிருந்தேன். அவன் ராம்நாட்டுக்கு வந்திருக்கானா. ஸோ அதில் நம்ம பைக்கில் போயிட்டு போகலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வருவோம். என்னைய பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டேன் அந்த வெளியிலேயே. அப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்தாப்புல. இப்போ நம்மளை பைக்கில் ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்காப்புல. அப்படியே போகிற வழியில் எந்தெந்த ஏரியாவெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இது பைக்கில் நம்ம ட்ராவல் பண்ணுறது, அதுவும் நைட்டில் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா சும்மா வேறு லெவலில் இருக்குது. நான் ரசாக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்து இந்த ஜங்ஷனில் ரைட் எடுத்தோம் அப்படின்னாக்கா மதுரை, திருச்சி, சென்னை போகிறது. இதில் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா கீழக்கரை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், திருநெல்வேலி, குற்றாலம் இந்த வழியாக போகிறது. இதைத்தான் நாங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். நைட் டயத்தில் இந்த ஏரியாவில் எப்பயுமே பிஸியாகவே இருக்கும். இந்த சைடில் முத்தப்பா ஹோட்டல் இருக்குது. அது என்ன சொல்கிறது, சாப்பாடு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குங்க. நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு, ராம்நாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த முத்தப்பா கடையில் போயிட்டு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குங்க. அதில் ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக போய் சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் நான் உங்களுக்காக வேண்டி போய் சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகேவா? அப்படியே போவோம் வாங்க. நானும் மாப்பிள்ளை ரசாக்கு ராம்நாட்டில் இருந்து நேராக விளக்கு ரோடு, அதாவது பெரியப்பட்டினம் போகக்கூடிய அந்த வழியில் ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் தான் டீயை குடிச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். பைக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ரைடர் போடுறது மாதிரியா இருக்குதா, அப்படி தான் வச்சுருப்பாங்க பசங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ பாம்பன் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். மணியை பார்த்திங்கனாக்கா கரெக்டாக 11:06 ஆகிடுச்சு. ஆனால் வண்டி எதுவுமே வரல. கடைசியில் 11:30க்கு ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு. அது ஸ்லீப்பர் பஸ்ஸு. பையன் போய் நிப்பாட்டினா, டே ஸ்லீப்பர்ரா அது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நின்று பார்த்தாக்கா பஸ்ஸு வரலைங்க. கடைசியாக 12:10க்கு ஒரு பஸ்ஸு ஒன்று வந்துச்சுங்க. அந்த பஸ்ஸில் தான் ஏறினேன். அதுக்கு முன்னாடி இந்த நாய் இருக்குது பாருங்கள், தெருநாய்க்கள் பயங்கர இது. ஒத்தாலாம் வந்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப டேஞ்சரு, பார்த்து கவனமாக இருக்கேன்னு.
நான் வீட்டுக்கு வந்து ஒரு வேலையாக போயிருந்தேன். அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. பஸ்ஸை வந்து பார்த்திங்கனாக்கா வந்துருச்சு. நேராக பாரதி நகரில் வந்து அதுக்கப்புறம் அப்படியே கலெக்டர் ஆஃபீஸில் வழியாக வந்து அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அப்படியே வந்தேன். நல்லா இருக்குது இந்த நைட் ட்ராவல் வந்து நம்ம பண்ணும்போது. பஸ்ஸுக்குள்ளே எல்லாருமே சரியான தூக்கம், நல்ல தூக்கங்க. ஆனால் நான் வந்து தூங்கலை. மணி வந்து கரெக்டாக 12:50 1 மணி ஆகும்போது கிட்டத்தட்ட அப்படியே வந்து வண்டியை ராம்நாடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே விட்டுருந்தாங்க. ஆனால் ரொம்ப உள்ளாக்க போகலை. வாசல்லையே பஸ்ஸை நிப்பாட்டினோன்னா நான் இறங்கி பைக்கை வந்து புது பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டிட்டு போனேன். ஏன்னா நைட் டயத்தில் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறது வந்து அன்டயத்தில் அன்சேஃபு. ஸோ அதனால தான் வந்து நான் பைக் இங்கே நிப்பாட்டிட்டு போனது. ஆனால் ஒரு வண்டி கிடையாது, பஸ்ஸு அந்த இது எல்லாம் எதுவுமே இல்லை. நான் அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி போகும்போது ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் வந்துருந்துச்சு. அது திருச்செந்தூர் போகக்கூடிய பஸ்ஸு. நைட் டயத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறது நான் வந்து இது இது வந்து ஒரு அனுபவத்துக்காக வேண்டி போனேன். முன்னாடியே போயிட்டு வந்திருக்கேன் நான் நேரத்தோடு. அது என்ன வேலை அப்படின்னாக்கா, நான் ஃப்ரெண்டுகிட்ட வந்து வண்டி வாங்கிட்டு இதுக்கு போயிருந்த சவாரிக்கு அந்த வண்டியை அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும். அதனால் நம்ம வீட்டில் நிப்பாட்டியிருந்த வண்டியை நேராக அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வந்தேங்க. இந்த அன்றைக்கி பாருங்கள், இதுதான் நம்ம பைக்கு. அப்படியே எடுத்துக்கிட்டு நேராக ராம்நாடு மேலக்கோட்டை வழியாக வந்து நம்ம ரமலா நகர் வரணும். ஸோ நைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் ட்ராவல் பண்ணுங்கள். கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய்க்கிங்க, சரிங்களா? ஆமாம், எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம நல்லதுக்காக வேண்டியதான். ஓகே, என்னுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டு ஒரு 200 பெட்ரோலை போட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோலியத்தில் போய் 200 பெட்ரோலை போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தேன். முன்னெல்லாம் 200 போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 3 கோடு வருங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து 2 கோடு தான் வருது. ஆனால் பெட்ரோல் வந்து 109.27 29 இப்படி இருக்குது ராம்நாட்டிலேயே. இதே நம்ம வந்து ராம்நாட்டை விட்டு வெளில, அதாவது பாம்பன் போகிற வழியில் போனோம் அப்படின்னாக்கா இன்னும் வந்து ரேட்டு ₹1.50 கூடும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்குது இல்லையா, அதனால் அங்கெல்லாம் வந்து 110 வந்திருக்கு. என்ன பண்ணுறது? சரி, நான் நைட் டயத்தில் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக கேணிக்கரையை கலந்து போய்கிட்டு இருக்கும்போது சரியான நாய் தொல்லை, பயங்கரமான நாய் தொல்லையாக இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி கடைசியில் ஈசிஆர் வந்து பிடிக்கவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஈசிஆரில் வந்து எப்பயுமே வந்து இந்த கடைகள் இது எல்லாம் இருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, அப்படியே நம்ம போவோமே, வாங்கலேன். இந்த ஹைவேல போகும்போது பெரிய வண்டிகள் வந்து நம்மளை கடந்து பாஸ் ஆகுது இல்லையா, அப்போது அவங்க ப்ரைட்டாக போட்டுட்டு வர்றாங்க. லைட்டை டிம் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. காரில் போனாலும் அதே தான், பைக்கில் போனாலும் அதே தான். என்ன பண்ணுறது? சரி, நம்ம வந்து டிம் பண்ணி போகிறோம், அவங்க டிம் பண்ணாமல் போகிறாங்க ப்ரைட்டாக போட்டுட்டு. ஏன்னா எதுக்கு வந்து நமக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு டிராக்டர் போகுது, இல்லை வந்துக்கிட்டு பழைய வண்டிகள் போகுது அப்படின்னாக்கா இந்த பிரேக் லைட்டில் வந்து லைட் எரியும் இல்லையா, அதெல்லாம் எரிய மாட்டேங்குது. ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கரும் வந்து இருக்க மாட்டேங்குது. அதனால் ரொம்ப கவனமாக நம்ம வந்து உன்னிப்பாக வந்து போகணும். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு பஸ் டிரைவரோ இல்லை வந்துக்கிட்டு ஒரு லாரி டிரைவரோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, பைக் எதுக்கு வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டை வந்து டிம் பண்ணி கொடுங்க, சரிங்களா? அப்புறம் ஏதாச்சும் ஒரு இது ஆச்சு அப்படின்னாக்கா ரொம்ப பிரச்சனையாகும். சரி, இப்போ நான் வந்து ஊருக்குள்ளே வந்தாச்சு. இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இப்படியே தான் இருக்குது. இன்னும் ரோடு போட்ட பாடு கிடையாது. என்ன பண்ணுறது? இவங்க எப்போ ரோடு போட்டு எப்போ போய் எப்போ வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூல் வேனு, பைக்கு, பஸ்ஸு, காரு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா கல்லை கொட்டி சமப்படுத்தி வச்சுருக்காங்க. அதில் கண்ணால் முன்னாலுமாக இருக்கிறதுனால நம்ம பார்த்து கவனமாக தான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த ரோடு எந்த ரோடு அப்படின்னாக்கா கரெக்டாக ராம்நாடு ஈசிஆரில் இருந்து
ரமணா நகருக்குள்ளே போகிறது. சரி, ஓகே கைஸ், அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு தூங்குற மணியை வந்து 1க்கு மேலே ஆகிடுச்சு. இன்னொரு vlogல சந்திப்போம். பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.